தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நேற்று நைட்டு வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும்போது ஈரானும் அமெரிக்காவும் தாக்குதலை முழுசா நிறுத்திட்டாங்க. நேற்று நைட்டு இருந்து எந்த ஒரு தாக்குதலும் நடக்கல. பொதுவா நம்ம நைட் என்ன தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது தான் பகல்ல அப்டேட் பண்ணுவோம். அப்ப போர் நின்றுக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அமெரிக்கா சமாதானத்தை நோக்கி நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அது நிறுத்திட்டாங்களா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, தாக்குதல் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆச்சா இல்லையாங்கிறத வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்தப்படல. சரி, இப்ப என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அமெரிக்காவுடைய ஐநாவுடைய அம்பாசிடர் நேற்று என்ன சொன்னாருன்னா, நாங்க ராஜதந்திர ரீதியாக ட்ரம்ப் நகர்த்தணும்னு நினைக்கிறாரு. அவரு சண்டை போடணும் அப்படிங்கிறது ஆசை ஒரு துளி கூட கிடையாது. அவரு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சமாதானம் தான் வேணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை சமாதானத்துக்கு ஈரான் வராட்டினா மட்டும்தான் நாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவுடைய யூஎஸ் உடைய அம்பாசிடர் நேற்று சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அவருடைய மைண்ட் வாய்ஸை எப்ப போல பிரஸ்ட வெளிப்படுத்திருப்பாரு. ஏன்னா எப்பயுமே ட்ரம்ப் ஒரு நேரத்துல ஒரு மாதிரி பேசுவாரு. ஒரு நேரம் பாத்தீங்கன்னா அடியை வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா என்ன சொல்லுவாருன்னா, அவங்கதான் எங்கள்கிட்ட கெஞ்சினாங்க, நாங்க போர் நிறுத்த போறோம்பாங்க. ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா உண்மையவே சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட எங்களால அடி வாங்க முடியல, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிம்பாங்க. இந்த தடவை என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, எங்கள்கிட்ட ஆயுத பற்றாக்குறை இருக்கு, பாதிக்கு பாதி ஆயுதம் தீர்ந்துச்சு, அதனால எங்களால இப்ப சண்டை போட முடியல அப்படிங்கறது பகிரங்கமா நேற்று பிரஸ்ட பாத்தீங்கன்னா மைக்ல ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதை சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ராஜதந்திர ரீதியாக பேசுறோம், சமாதானத்தை எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு ஐநாவுடைய அம்பாசிடர் மழுப்பி வச்சிருப்பாரு. ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, அமெரிக்காட்டு எங்கள்கிட்ட இப்ப பாதிக்கு பாதி தான் ஆயுதம் இருக்கு, எல்லாம் தீர்ந்துருச்சு, ஆயுத பற்றாக்குறையினால நாங்க என்ன பண்றோம், நிறுத்துறோம் அப்படின்னு இருக்காங்க. இதே அறிவிப்பை தான் டெஹ்ரான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம வீடியோலயும் நம்ம சொன்னோம். ஈரானுடைய டெஹ்ரான்ல இருந்து என்ன பண்ணாங்க, ஐஆர்ஜிசி என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அமெரிக்கா 3ஆம் உலக போர் கொண்டு வர்ற அளவுக்கு ஆயுதம் சேர்த்து வச்சிருந்தாங்க. அத்தனை ஆயுதத்தையும் இப்ப நாங்க தான் போய் தீர்த்திருக்கோம். அதனால உலக நாடுகளே எங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நாங்க மட்டும் இந்த நேரத்துல சண்டைக்கு போல அப்படின்டா அவங்க அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பக்கமுமே 3ஆம் உலக போரவே கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப அவங்க பல வருஷமா சேர்த்தி வச்சு பொத்தி காப்பாத்தின எல்லா ஆயுதமும் எங்களுடைய காலி இடங்களை அழிக்கிறதுக்கே வேஸ்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பெரிய நஷ்டம், உலக மக்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி தான். அதனால இந்த ஈரான் அமெரிக்கா போல உலக மக்களை காப்பாத்துனது ஈரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு ட்ரம்ப்பும் சொல்றாரு, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் எல்லாம் தீர்ந்துருச்சு, பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. கடைசின்னு பாத்தீங்கன்னா காசா போர்லயுமே இவங்களுக்கு பற்றாக்குறை எல்லாம் வந்துச்சு. ஆனா ஈரான் போர்ல ரொம்ப சிவியரா என்ன இருக்குது, தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இவங்க தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய ஏவுகணை எல்லாமே பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கான டாலர் உள்ள ஏவுகணை. அதே ஈரான் யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லறையா இருக்கக்கூடிய கம்மி விலையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 1000 ரூபாய்க்கு ஆயுதங்கள் வாங்கினா இவங்க வெறும் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஏவுகணையை வச்சு 2 ரூபாய் ஏவுகணையை தான் தடுத்துட்டு இருக்காங்கன்னா, அப்ப யாருக்கு நஷ்டம்னு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மடங்கு அமெரிக்காவுக்கு நஷ்டம். அதுலயும் பாத்தீங்கன்னா இருக்குதா இல்லையானே தெரியாம காலியான இடத்த வேற அடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் ஈரான் சொல்றாங்க, எங்களுடைய காலி இடங்களை அழிச்சு அவங்களுடைய ஆயுதம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிறாங்க. போர் ஆரம்பிச்சது அமெரிக்காவா இருந்தாலும் ஈரான் எந்த இடத்துலயும் சமாதானத்துக்கோ போகாம பின்வாங்கவோ இல்லாம திரும்ப அடிச்சிருக்காங்க. அதனுடைய விளைவாதான் இன்னைக்கு அமெரிக்காட்டே ஆயுதம் இல்லாம சமாதானத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்குதான் ஈரான் சொல்றாங்க, இததானே நாங்க ஆரம்பத்துல இருந்து சொன்னோம், உங்களால எங்களே தாக்கு பிடிக்க முடியாது, நாங்க சமாதானத்துக்கு ரெடியா தான் இருக்கோம், நீங்க கூப்பிட்டு நியாயமா பேசணும், சமாதானத்தை கொண்டு வந்துடலான்ட்டு, இப்ப அடிச்சு போட்டு தீர்ந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, கேலி கன்வீன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஐஆர்ஜிசில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன தடவை இப்படிதான் ஒரு 40 நாள் போர் வந்துச்சு, அப்புறம் நீங்க ஒரு டைம் கொடுத்தீங்க எங்களுக்கு சமாதானம்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் 40 நாள் நிறுத்துவோம் 60 நாள் நிறுத்துவோம்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கப்புறம் மாசக்கணக்கா நிறுத்தினீங்க. அதுல எல்லாம் எங்களுடைய ஆயுதங்களை நாங்க மேம்படுத்துறதுக்கு யூஸ் ஆச்சு. ஏன்னா முதல் தடவை தாக்குதல் நடத்தும் போது கூட ரொம்ப ஷார்ப்பா எங்களுடைய ஏவுகணைகள் ஒர்க் ஆகல. அப்ப ஆயுதங்களை ஷார்ப் ஆக்குறதுக்கும் என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் வந்துச்சோ அதை ரெடி பண்றதுக்குமே எங்களுக்கு டைம் தேவைப்படுச்சு. அந்த டைமை போன தடவை கொடுத்த மாதிரி இப்பயும் இந்த தடவை அதான் கொடுக்குறீங்க, நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன இவங்க சமாதானத்துல எல்லாம் அமெரிக்கா என்ன பண்ண மாட்டாங்க, சும்மா பேசுவாங்க, ஆனா நிறுத்த மாட்டாங்க. இவங்க இப்படிதான் சமாதானம்னு சொல்லிட்டு லீவ் கொடுப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்களும் ஆயுதம் தயாரிச்சுப்பாங்க, நாங்களும் ஆயுதம் தயாரிச்சுப்போம், மத்தபடி உங்கள்ட்ட போய் வேற என்னத்தை எதிர்பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி
மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஈரானை பொறுத்த அளவுக்கு வந்து அமெரிக்காவுடைய சமாதானத்தின் மீது நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு நிறுத்துறீங்க அவ்வளவுதானே, சரி இப்போதைக்கு நிறுத்துங்க, நாங்க இப்ப என்ன பண்றோம், தயாரிச்சுட்டு வரோம், நாங்களும் தயாரிச்சுக்கணும், நீங்களும் தயாரிச்சுக்கணும், அப்புறம் மறுபடியும் வந்து நீங்க எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நம்ம அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டுதான் IRGC இதை வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய தரப்புலயுமே மக்களே வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க. வேஸ்ட், இந்த போரே வேஸ்ட், யாரை கேட்டு நீங்க போனீங்க, என்ன விலைவாசி ஏறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து அமெரிக்கா என்ன சொல்றாங்க, அமெரிக்க மக்களுக்கு எண்ணெய் விலைவாசி ஏறது ரொம்ப வந்து ஒரு கஷ்டமா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா $100 வந்து அவங்களுக்கு தாண்டிடுச்சு. இப்ப $100 வந்ததை வந்து என்ன பண்ண, ஒரு $75 கொண்டு வரணும்னா ஒரு 2 வாரம் போற நிறுத்தினா $75 வந்துடும். அந்த விலைவாசியை குறைக்கிறதுக்கு தான் நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வாளர்கள் வந்து சொல்லப்படுது. அப்ப விலைவாசியும் ஏறி இருக்கு, அதை குறைக்கிறதுக்காகவும் போற நிறுத்தணும், ஆயுதமும் வந்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு, அதை சமாளிக்கிறதுக்காகவும் போற நிறுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஈரான் சொல்றாங்க, நாங்க வந்து உங்கள்கிட்ட கெஞ்சல, நாங்க போர் நிறுத்த சொல்லியோ இல்ல சமாதானத்தை கொண்டு வர சொல்லியோ நான் இப்ப கேட்கல, எங்க மக்கள் இப்ப கூட வந்து எதுக்கு போய் போற நிறுத்துறீங்க, அமெரிக்கா நிறுத்துறா என்ன, நீங்க திருப்பி அடிங்கன்னு தான் சொல்றாங்க. நாங்க தான் கொஞ்சம் பொறுங்க, எதுக்கு நம்ம தொடர்ச்சியா அடிச்சுட்டு இருக்கணும், அவங்களே சமாதானத்துக்கு வரும்போது நம்ம சமாதானத்துக்கு வரலாம்னு நாங்க வந்து அமைதிப்படுத்திட்டு இருக்கோம். அதனால நாங்க கெஞ்சல, எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கு, உடம்பு சண்டை போட ரெடியா இருக்கோம், எங்களுக்கு சமாதானமே தேவையில்லை, அதையும் மீறி நீங்க வரனாலதான் நாங்க நிறுத்திருக்கோம், இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம்ட்டு. அப்ப நீங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க, பேச்சுவார்த்தைக்கு வரும்போது ஆர்மோஸ் எங்களோடது, நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் நீங்க வரணும். சும்மா வந்துட்டு முதல்ல இருந்து பேச்சுவார்த்தைன்னு கூப்பிடுறது, அதுக்கப்புறம் நாங்க கெஞ்சணுங்கிறது, நாங்க தான் வந்து மண்டிட்டோங்கிறது, நாங்க பாகிஸ்தான்ட்டு போய் கெஞ்சணும்னு சொன்னா அந்த பாகிஸ்தான் வேற மண்டை ஆட்டுறாங்க, இதையெல்லாம் நீங்க வச்சுக்க கூடாது. நாங்க உங்கள்கிட்ட கெஞ்சல, நீங்க தான் எங்கிட்ட கெஞ்சுறீங்க. அதே மாதிரி எங்கனால இன்னும் வந்து 1 வருஷத்துக்கு சண்டை போடுற அளவுக்கு ஆயுதம் சேஃபா தான் இருக்கு, உங்கள்கிட்ட தான் ஆயுதம் சேஃபா இல்ல, ஆர்மோஸ் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும், நாங்க தான் வசூல் பண்ணுவோம், எங்க கண்ட்ரோல்ல தான் வச்சுப்போம்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்றதா இருந்தா வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து மத்த நாளை விட இப்ப என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கண்டிஷன் போடுற அளவுக்கு வந்து அமெரிக்கா தோத்து போச்சு. இப்ப 2 பேரும் சண்டை போடுறாங்க, ஒரு சமாதானம் வருதுன்னா தோத்தவங்க கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க. இவங்க தோத்து போய் போன தடவையும் அமெரிக்கா கொஞ்சம் விட்டு கொடுக்காமையே பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் விட்டு கொடுத்து சமாதானத்துக்கு போனாங்க, அந்த சமாதானத்தை இவங்களே முறியடிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நிலைமை இன்னும் மோசமா போயிடுச்சு. ஈரான் பக்கம் ஸ்ட்ராங்கா ரீசன் இருக்கு, அமெரிக்கா தான் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா விட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால மறுபடியும் போர் தான் வரும். என்ன ஒரு 2 வாரம் சொல்றாங்க, இன்னும் ஒரு 2 வாரம், ஒரு 1 மாசம் அமைதியா இருந்துட்டு போர் வர போகுதுங்கிறது மட்டும் தான் நாம புரிஞ்சுக்க முடியும். கடைசியா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா, அமெரிக்காவுடைய உயிர் நாடியிலே கை வச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும், பஹ்ரைன்ல இருந்த டேட்டா சென்டர் அடிச்சாங்கன்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அதை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருக்கக்கூடிய டேட்டா சென்டரையும் அடிச்சிருக்காங்க. டேட்டா சென்டர்னா அமேசானோடது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், இந்த நிறுவனங்கள் தான் தகவல் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய தகவலை வச்சுதான் வந்து அமெரிக்கா போர் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த டேட்டாவை ஈரான்ல இருந்து ஈராக்ல இருந்து எல்லா பக்கம் இருந்து என்ன பண்றாங்க, கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டா சென்டரவே அடிச்சனால அது 20 வருஷமா கட்டி எழுப்பி வச்சிருக்காங்க. மத்திய கிழக்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுனா மத்திய கிழக்குல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும், நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா நம்ம அங்க டேட்டா சென்டர் வைக்கணும், அந்த டேட்டா சென்டர் வைக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இத்தனையும் செஞ்சு எக்யூப்மெண்ட் வச்சா அந்த டேட்டா சென்டர் அடிக்கிறதுனால அங்க அந்த டேட்டா சென்டரை இயக்க முடியாம போகுது. இது எப்படி ஆகுதுன்னா, மத்திய கிழக்கு 20 வருஷமா கண்காணிச்சுட்டு வந்த அமெரிக்காவுக்கு இனி ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமை வருது. அதனால என்ன இருக்காங்க, இப்ப அவசர அவசரமா போற நிறுத்தணும்னா டேட்டா சென்டர் எல்லாம் தப்பிக்குங்கிறதுக்காக இப்ப நிறுத்திருக்காங்க. இன்னொன்னு, டேட்டா சென்டர்ல இருந்து தகவல் வராம நம்மளால வந்து போரே செய்ய முடியாது, அதை ஃபர்ஸ்ட் அடி வாங்கின டேட்டா சென்டரை ரெடி பண்ணட்டுங்கிறதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க, இப்ப அமெரிக்கா நிறுத்திருக்காங்க. அப்ப வந்து அமெரிக்காவுடைய உயிர் நாடியாக தாக்குதலுக்கு உதவிய டேட்டா சென்டர்கள் அமேசான் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், பஹ்ரைன்ல, குவைத்ல, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மத்திய கிழக்கு நாடுகள்ல வச்சு அழிக்கப்பட்டிருக்கு இந்த 2 நாளைக்குள்ள. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.